அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பர் டாபிக் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்கள எப்படியாவது பணக்காரனாக ஆக்கணும், அதான் என்னோடய டார்கெட். சரியா? நீங்கள் பணக்காரனாக இருக்கான், ஏழையாக இருக்கான், அதை மாற்றணும். நீங்களும் பணம் சேவ் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு வரணும், அதான் என்னோடய ஆசை. இன்றைக்கி நான் கொண்டு வந்த வீடியோ வந்து பேசிவ் இன்கம். அப்படின்னா நீங்கள் வேலை செய்யாமையே உங்களுக்கு வருஷம் முழுதும் பணம் வேணும்னா நான் சொல்கிற இந்த இன்கம் சோர்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோ வந்து ஒரு 50 வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. பரவாயில்ல, எனக்கு நம்பிக்கை இருக்குது என் வீடியோஸ் நல்லா போகும் அப்படின்னு. நீங்கள் உங்களை நம்பி தான் ஆரம்பிக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிவ் இன்கம் அப்படின்னா, பேசிவ் இன்கம்னா ஒரு மறைந்திருந்து உங்களுக்கு பொருள் தர ஒரு இன்கம். அதாவது வேலை செய்யாமல் முதலீடு மட்டும் வேலை செய்யும். அதாவது வருமானம் 2 டைப் இருக்குது பாருங்கள். ஒரு வருமானம் வந்து நீங்கள் வேலை செஞ்சால் வருமானம் வரும். இன்னொரு வருமானம் வந்து நீங்கள் ஒரு தடவை முதலீடு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வருஷம் முழுதும் ஆயுள் முழுதும் வருமானத்தை கொடுத்துட்ருக்கும். ஒரு தடவை நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறுபடியும் முதலீடு பண்ண தேவையில்ல. அதான் பேசிவ் இன்கம். சரியா? வேலை செய்யாமல் முதலீடு மட்டும் வேலை செய்யும். நீங்கள் ஒரு தடவை முதலீடு பண்ணால் உங்கள் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அதான் பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது. வேலை செய்யலை, நான் முதலீடு பண்ணிட்டேன், எனக்கு வருஷம் ஃபுல்லாக காசு வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா என்னென்ன பண்ணலாம்? சிம்பிளான மெத்தடு தான். நீங்கள் இதை மட்டும் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு உங்கள் எஃபர்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதான் உங்களை ஒரு பெரிய பணக்காரனாக்குறது தான் என் வீடியோட முதல் டார்கெட். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். அதோட மெத்தட்ஸை பார்ப்போம். பேசிவ் இன்கம் மெத்தட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு ப்ளஸ் டிவிடெண்ட் இன்வெஸ்டிங். மியூச்சுவல் ஃபண்டு எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அமைக்கப்பட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா, ஒரு தடவை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் லாங் டேர்மாக 30 வருஷமோ 25 வருஷமோ கழிச்சு நல்ல ஒரு பெஸ்ட்டான உங்களுக்கு ஒரு பெரிய கார்பஸ் கிடைக்க வாய்ப்பாக இருக்கும். டிவிடெண்ட் ஃபண்டு. டிவிடெண்ட் இன்வெஸ்டிங்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷேர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அதாவது நீங்கள் பாருங்கள், உங்கள் கையில் ஒரு 100 ரூபா இருந்தால், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 ரூபா இருந்தால் அதை பிரித்து 25 ரூபாய் 25 ரூபாய் 25 ரூபாய், இந்த 4 25 ரூபாயை ஒன்று கோல்டுலையும், ஒன்று நிலத்துலையும், ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட்லேயே, ஒன்று சேவிங், அதாவது எதில் ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம்லையும் போடுறது. அதாவது நீங்கள் வர்ற வருமானத்தை 4 பிரித்து போடணும். ஒரே முதலீடு பண்ணாமல் 4 பிரித்து போடுறதா டிவிடெண்ட் ஃபண்டு. இதை கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக இன்கம் வர சான்ஸ் இருக்குது. இப்போ ட்ரெண்டிங் அல்லது யூடியூப் சேனல். நீங்கள் இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா, அதாவது இப்போ உள்ள ட்ரெண்டிங்காக தான். இப்போ ஒன்றும் யாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்ய, நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீல்ஸு யூடியூப்லாம் போகிறான், சும்மா வேலை வெட்டியை விட்டுட்டு ஒன்றும் போடலை. உங்களை ரசிக்க வைக்கணும்னு போடலை. அவன் எவ்வளோ தூரம் வீடியோ போடுறானோ அது உங்களுக்கு காசு. சரியா? அதனால் யூடியூப் சேனல் முந்தியெல்லாம் ரொம்ப ஃபார்மாலிட்டி இருந்துச்சு, ஆரம்பிக்கலாம். இப்போலாம் ஒன்றும் கிடையாது. யூடியூப் சேனலில் அவன் எல்லாம் கொடுத்துருக்கான். நீங்கள் கிரியேட் சேனல் கொடுத்து ஒரு இமெயில் ஐடி, ஒரு வெப்சைட் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக சேனல் உருவாயிரும். நீங்கள் யூடியூப் சேனல் என்ன ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு லைஃப் லாங்காக வியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த வீடியோ அதோட க்ளோஸ் ஆகாது. நீங்கள் என்றைக்கு சேனல் இருக்குதோ அது வரைக்கும் அந்த வியூஸ் உங்களுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எஃபர்ட் போடணும். மானிட்ரேஷன் ஆகிற வரைக்கும் நீங்கள் எஃபர்ட் போடணும். மானிட்ரேஷன் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பழைய வீடியோ கூட அந்த வியூஸ் வந்தால் கூட அது உங்களுக்கு காசு ஆகிட்டு தான் இருக்கும். சரியா? இப்போ ட்ரெண்டிங்கே தான். அதனால் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. ரெண்டாவது பாருங்கள், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் விற்பனை பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஆன்லைனில் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஒரு வெப்சைட் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா எப்படி டவுன்லோடு எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு நிறையா வெப்சைட்டில் கற்று தராங்க. நிறைய யூடியூப் சேனலாக இருக்குது. அதை நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு டெய்லி டிஜிட்டல் ப்ராடக்ட், அதாவது நீங்கள் வீட்டிலேருந்தே விற்பனை பண்ணலாம். முக்கியமாக லேடிஸு வீட்டிலேருந்து குழந்தைய வச்சுட்டு சும்மான்னு கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டிலேருந்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா நிறையா பணம் நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் நிறைய படிச்சுட்டு சும்மா வீட்டில் தான் இருக்காங்க. இது ஃபாலோ பண்ணலாம். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அமேசானில் நீங்கள் அமேசான் ஓப்பன் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட்டு அது ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அதில் நீங்கள் பொருளை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான்லாம் வந்து நிறைய வெப்சைட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டல் இன்கம். நீங்கள் ஒரு பொருள் எடுத்து வாடகைக்கு விடலாம். அதாவது வீடு வாடகைக்கு விடலாம், இல்லை ஒரு கட்டிட தொழிலாளர் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் எடுத்து வாடகைக்கு விடலாம். அந்த பொருள் வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் அடுத்து வாடகை கொடுக்கும்போது வாடகை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாடகைக்கு விடுறது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு பொருள் பாத்திரம் வாடகைக்கு விடலாம், கல்யாண ரேடியோ செட்டு வைக்கலாம், கல்யாண பாத்திரங்கள், வீட்டு சாமான் விற்பனை இது பண்ணலாம். அந்த கட்டுமான பொருட்கள் வாடகைக்கு விடலாம், வீடு கட்டி வாடகைக்கு விடலாம். இது மாதிரி ரெண்டில் விடுற பர்பஸ், வண்டி வாடகைக்கு விடலாம். ரெண்டல் பர்பஸில் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஒரு தடவை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வண்டி வாங்கிட்டீங்கன்னா, ஒரு பொருள் வாங்கிட்டீங்கன்னா அது மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வருமானத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டல் இன்கம். அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னா ரெக்கமெண்ட், அதாவது நீங்கள் ஒரு பொருளை வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதாவது உங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி இந்த பொருளை நீங்கள் வாங்க அப்படின்னு அதுலேயும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங். பிளாக் வெப்சைட், அதாவது பிளாக் வெப்சைட் நீங்கள் ஒரு ஓப்பன் பண்ணிங்கன்னா
வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணி நீங்கள் டெய்லி அதில் நியூஸ் போடலாம், ட்ரெண்டிங் நியூஸ்லாம் போடலாம். அதை படிக்க படிக்க உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். சரியா? வெப்சைட் ஆரம்பிக்கலாம். ஹை இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம், அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தர்ற மாதிரி பிபிஎஃப்ஓ இல்லை ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமோ பிஎல்ஐயோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் எடுத்து ஏதாவது கவர்மெண்ட் எடுத்து போட்டிங்கன்னா அது ஒரு இன்கம் கொடுக்கும். இந்த எல்லா மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேசிவ் இன்கம் தர்றதுக்கு சான்ஸ். ஒரே ஒரு முதலீடு பண்ணிங்கன்னா வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு வந்து இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களை பணக்காரன் ஆக்குறது தான் என்னோட வீடியோட முதல் டார்கெட். ஆகவே கண்டிப்பாக நீங்கள் இதில் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வேலைக்கு போய்ட்டு வந்தாலும் கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. தேவையில்லாமல் மொபைலில் ரீல்ஸ் அது பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக எதையாவது க்ரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் வரும். நன்றி, வணக்கம். உங்கள் சரவணம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பீடு நினைக்காதீங்க, ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே போகலான்னு டார்கெட் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவுடைய எடிட்டிங் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. வீடியோவில் என்ன மேட்ரு இருக்குது அதை பாருங்கள். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இதை பார்த்து ஒரு ஐடியாவுக்கு வந்து ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.